2026ஆம் ஆண்டு மிதுன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கடந்த வருஷத்துல உங்களுக்கு ஜென்ம குருவால் பண சிக்கலும் மன சிக்கலும் சேர்ந்து ஏற்பட்டிருக்கும். பொருளாதாரத்துலதான் மந்த நிலைமைன்னு பார்த்தா குடும்பத்திலையும் சரி, நண்பர்கள் மத்தியிலையும், உறவுக்கு மத்தியிலையுமே நிறைய பேர் உங்களை புரிஞ்சிக்காம, உங்களோட தியாகத்தையும் உங்களோட உழைப்பையும் புரிஞ்சிக்காம எடுத்தறிஞ்சு பேசியிருப்பாங்க, ஏளனமாக பேசியிருப்பாங்க. வேலை செய்யற இடத்துல கூட உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்காது. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான உரிமைகள், நியாயமான சலுகைகள் கூட கிடைக்காம இருந்திருக்கும். ஆனால் இந்த வருடம் ஜூன் மாதத்துல உங்களுக்கு குரு பகவான் கடக ராசிக்கு, அதாவது உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல போய் உச்சம் பெறுகிறார். அப்ப தனஸ்தானத்தில் தனகாரகன் உச்சம் பெறுவதால் இந்த வருடம் உங்களுக்கு தனவரவு தாராளமாக இருக்கும். நிறைய பேருக்கு கடந்த காலத்துல தொழில் வியாபாரத்துல ஒரு முடக்கம் இருந்திருக்கும். வரா கடனின் அளவு உயர்ந்துகிட்டே இருக்கும். நிறைய பேருக்கு கடனை கூட கட்ட முடியாம போயிருக்கும். ஆனா அந்த நிலைமை எல்லாமே நீங்கிடும். குடும்பம் உங்களை ஆதரிக்கும். உங்களை புரிந்து கொள்ளாத நண்பர்கள், உறவுக்காரர்கள் உங்களை புரிந்து கொள்வார்கள். உங்கள் எதிர்கால எண்ணத்தை நீங்கள் நிறைவேற்றுவதற்கான ஒவ்வொரு ஸ்டெப்பையுமே நீங்க இந்த வருஷத்துல செய்யலாம். நீங்க எதை செய்யணும்னு நினைக்கிறீங்க, எதை நடைமுறைப்படுத்தணும், புதுசா தொழில் தொடங்கணுமா, வியாபாரம் தொடங்கணுமா, வேலை நீங்க செய்யற இடத்துல இருந்து வேலை மாற்றம் பெறணுமா, அல்லது நீங்க வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறீங்களா, எந்த முயற்சியாக இருந்தாலும் சரி அதை இந்த 2026ல செஞ்சிடுங்க. உங்களுக்கு எல்லா விதத்திலும் ஏற்றம் தரும் ஆண்டாகவும், தடைகள் விலகும் ஆண்டாகவும், தாமதம் நீங்கும் ஆண்டாகவும் இருக்கும். இந்த வருடத்தை பொறுத்தளவில் இந்த வருடம் பிறக்கும் பொழுது சுக்கிரனின் நட்சத்திரமான பூர நட்சத்திரத்தில் கேது பகவான் அமர்ந்திருந்ததாலும், உங்களுக்கு 2ஆம் இடத்திற்கு தனஸ்தானத்திற்கு அதிபதியான சந்திரன் உங்களுக்கு ரிஷப ராசியில் உச்சம் பெற்று இருந்ததாலும், இந்த வருடத்தை பொறுத்தளவில் அதிகப்படியான வழிபாடு அப்படின்னா அது மகாலட்சுமி வழிபாடு அவசியம். இந்த வருடம் உங்களோட அனைத்து விதமான கோரிக்கைகளையும் தடைகளையும் நீக்குவதற்கு நீங்க செய்ய வேண்டிய வழிபாடு, மாதத்தில் ஒரு நாள் பௌர்ணமி அன்னைக்கு மகாலட்சுமியின் ஆலயத்துல போய் தேங்காய் தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். உறுதியான மாற்றம், நிரந்தரமான வெற்றி, நீடித்த புகழ் எல்லாமே ஒரு சேர கிடைக்கும். நீங்க எதை இழந்திருந்தாலும் அதை இந்த வருடம் உறுதியாக பெற்றுவிடலாம். நீங்க மிருகசீரிஷத்துல பிறந்திருக்கீங்க, திருவாதிரையில பிறந்திருக்கீங்க, புனர்பூசத்துல பிறந்திருக்கீங்கன்னா உங்களுக்கான ஒரு சிறப்பு வழிபாடு அப்படின்னு பார்த்தோம்னா, வருஷத்துல ஒரே ஒரு முறை நீங்க போய் திருப்பதி பெருமாளை வழிபாடு செஞ்சுட்டு அதன் பிறகு பத்மாவதி தாயாரை நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்தவங்க வருஷத்துல ஒரே ஒரு முறை திருவாதிரை நட்சத்திரம் வர நாள்ல போய் சிதம்பரம் நடராஜர் கோவில்ல நடராஜ பெருமானை நீங்க வழிபாடு செய்யுங்கள். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்த மிதுன ராசிக்காரர்கள் இந்த வருடத்தில் செய்ய வேண்டிய வழிபாடு அப்படின்னு பார்த்தோம்னா, சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பட்டமங்கலத்தில் இருக்கும் தட்சிணாமூர்த்தி நீங்க வழிபாடு செய்யுங்க. எங்கேயும் தெற்கு நோக்கி தட்சிணாமூர்த்தி இருப்பார், இங்க மட்டும் அவர் கிழக்கு நோக்கி அமர்ந்திருப்பார். அந்த விசேஷ ஆலயத்துல போய் புனர்பூச நட்சத்திர நாள்ல வருஷத்துல ஒரே ஒரு முறை நீங்க போய் வழிபாடு செய்யுங்கள். இந்த 2026ஆம் ஆண்டு மிதுன ராசிக்காரர்களுக்கு பொன் கொளிக்கும் ஆண்டாகவும், உங்களுக்கு இழந்ததை மீட்கும் ஆண்டாகவும், வெற்றி கணக்கை தொடங்கும் ஆண்டாகவும், உங்களுக்கு சுப பலன்களின் அளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 100க்கு 80% யோக பலன்கள் நிறைந்த ஆண்டாக இருக்கும்.